ஹாய். நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு 4 காரணங்கள் இருக்குது. ஒன்று, சொர்க்கம் நரகம் அப்படின்றது உண்மை. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள் மரணம் வரும், வந்தே தீரும். அப்படி மரணம் வந்ததுக்கப்புறமா உங்களுடைய உடம்பு இந்த உலகத்தில் புதைக்கப்படும் அல்லது எரிக்கப்படும். ஆனால் அதில் உள்ளேருந்து வெளியில் வர்ற அந்த உயிர் ஆவி, அதை யாராலையும் அழிக்க முடியாது. அது தன்னை படைச்சவர்கிட்ட போகும். சரிங்களா? அதுக்கு அவர் ஒரு உருவத்தை கொடுத்து அதை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் கொண்டு போக அவரால் முடியும். அதனால் நீங்கள் மரிச்சதுக்கப்புறமா தான், இறந்ததுக்கப்புறமா நீங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றது தான் 2வது காரணம். 3வது, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். 4வது, நான் உங்கள் எல்லாரையும் லவ் பண்ணுறேன், நான் உங்கள் எல்லாரையும் நேசிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய குடும்பமாக நான் நினைக்கிறேன். எவ்வளவோ பேர் இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறீங்க. இங்கே யாருமே நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதுக்காக தான் நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருந்து அடுத்து இறந்து முடிஞ்சோடனே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. நீங்கள் இறந்ததுக்கு அதுக்கப்புறமா தான் ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது, ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வாழ்க்கை 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷமோ, ஆனால் இறந்ததுக்கப்புறமா நரகத்திலேயோ சொர்க்கத்திலேயோ தான் நித்திய காலம். அதாவது அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. அந்த அளவுக்கு அதில் தான் வாழ போகிறோம். இப்போ நரகத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அக்கினி அவியாது, புழு சாவாது, உங்களுக்கு எல்லா வேதனைகளும் இருக்கும், அங்கே அலறலும் அங்கே பற்கடிப்பும் உண்டாயிருக்கும், எல்லாரும் அலறிக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லா நேரத்துலையும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்களா? இல்லை பசி இல்லை, தூக்கம் இல்லை, கஷ்டம் இல்லை, கவலம் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு இடம் இருக்கா? அங்கே போக போகிறீங்களா? இயேசு கிறிஸ்துவா இல்லை மற்ற தெய்வங்களா? மற்ற எந்த ஒரு தெய்வங்களும் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகவே முடியாது. ஸோ உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு நீங்கள் சீக்கிரமாக முடிவெடுங்க. இயேசு கிறிஸ்துவோட எல்லா அடையாளங்களும் நிறைவேறிடுச்சு. அவரோட வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரமாக முடிவெடுங்க. அவ்வளோதான். பாய்.